இப்போ அப்போ எஸ்சியாக இருந்தால் என்னங்க பிரச்சனை? எஸ்சியாக இருக்கிறது பிரச்சனை தான். அதுக்கு எஸ்சியாக இருக்கவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் வந்து தமிழர்கள்ட்ட போயிட்டு நாங்கள் சார்ந்தவங்க அப்படின்னா அப்படிங்களா சரிங்கம்பாங்க. ஆனால் நாங்கள் எஸ்சி சமூகத்தை சார்ந்தவன் சொல்லி பாருங்க. ஏன்னால் எஸ்சி என்றால் ஏதோ ரொம்ப தாழ்வு போல அப்படின்ற ஒரு உளவியல் என்பது தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கு. அந்த சமூகத்துக்குள்ள எஸ்சி பட்டியலுக்குள்ள எந்தெந்த சமூகம் வரும்னு யாருக்குமே தெரியாது. இதுதான் உண்மை. நிறைய பேர் தெரியாது எஸ்சி பட்டியலுக்குள்ள என்னென்ன பட்டியல் சமூகங்கள் வரும்லாம் ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆனால் ஒருத்தர் வந்து எஸ்சி அப்படின்னா அது ஏதோ என்னமோ ரொம்ப தாழ்வான ஒரு விஷயம் போல அப்படின்னுங்கிற ஒரு உளவியல் என்பது இங்கே உருவாக்கப்பட்டிருக்குது. அது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிமோனிலாம் விளம்பரம் கொடுப்பாங்க. கேஸ்ட் நோ பார்ம்பாங்க, கேஸ்ட் தேவையில்லை அப்படிம்பாங்க. ஆனால் எக்ஸப்ட் எஸ்சி அண்ட் எஸ்டின்னு போட்டிருப்பாங்க. பார்த்துருப்பீங்க. எஸ்சி அண்ட் எஸ்டி ஏன் கேஸ்ட் நோ பார்னு போட்டு சாதி தேவையில்லைன்னு போட்டிருப்பான். அதாவது அவர் என்னென்னா பிசிக்குள்ளே மட்டும் அவர் யார் வேணால் கல்யாணம் பண்ணிப்பாரான். நாங்கள் இந்த பட்டியலுக்குள் இருப்பதால் எங்களுக்கு இழப்பு அதிகம். அதையும் கடந்து நீ எதுக்கு இது சொல்கிற பட்டியலில் இருந்தால் வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிற இந்த பைத்தியக்காரங்களா? தமிழ்நாடு எஸ்சி பட்டியலில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே பிறமொழி சமூகம் தான் இருக்குது. அதுலேயும் மிக முக்கியமாக ஒரு சில பிறமொழி சமூகத்திற்கு உள்ளொதுக்கீடையும் கொடுத்து எஸ்சி பட்டியலில் யாருக்கு அதிக இடஒதுக்கீடு கிடைக்குதுன்னா தமிழர் அல்லாதவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு கிடைக்குது. அவங்க சிறுபான்மை, நாங்கள் பெரும்பான்மை சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிறது இல்லை. ஆனால் எங்கள் கூடவே உட்கார்ந்து கொண்டு நானும் எஸ்சின்னு சொல்லிட்டு வரக்கூடிய மற்ற சமூகங்களுக்கு, சிறுபான்மை சமூகங்களுக்கு இடஒதுக்கீட்டில் அதிகமான வேலை வாய்ப்புகளும் முன்னுரிமையும் கிடைக்குது. ஆக மொத்தம் சொல்கிறோம், பட்டியலில் அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுக்கு பயன் இல்லை. ஆனால் பட்டியலில் இருப்பதால் அவர்களுக்கு அவமானம் ஏற்படுகிறது. ஏன் அவமானம்? நிலவுடைமை சமூகமாக இருந்தவர்கள், கோயிலில் முதல் மரியாதை செய்யக்கூடியவர்கள், கோயிலில் கூப்பிட்டு வச்சு பரிவட்டம் கட்டக்கூடியவர்கள், விழாக்களில் முதல்ல அவங்கள கூப்பிட்டு விழாக்கள் நடத்தக்கூடியவர்கள், இன்னைக்கு வரைக்கும் பல ஊர்களில் நடவு திருவிழாக்களில் அவங்க வீட்டு பெண்கள் தான் வந்து முதல் நடவு நடுவாங்க. இந்த மாதிரி பல பழக்க வழக்கங்களில் முதல் மரியாதை பெற்ற இன்னைக்கு தலித்துன்னு நீங்கள் சொல்லிட்டு போறீங்க. அவமானம் ஏற்படுது அவங்களுக்கு. சரி, தலித்துக்கு மீனிங் என்ன சொல்லுங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன். அது அவமானம் இல்லைன்னா நான் ஒத்துக்கிறேன். எங்களுடைய சமூகம் இன்னைக்கு எஸ்சி பட்டியலில் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக என்னுடைய வரலாறு என்பது மறைக்கப்படுகிறது. உளவியல் ரீதியாக என்னுடைய இளைஞர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள். காலேஜுக்கு போகிறான் என் பையன், போகும்போது அவங்ககிட்ட கேட்குறாங்க என்ன சமூகம் அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் எந்த பட்டியலில் வரீங்கன்னு கேட்குறாங்க. எஸ்சி பட்டியல். ஓ எஸ்சியா அப்படிங்கிறான். பட்டியல் இனத்தவர்கள் என்று சொல்வதற்கோ இல்லை எஸ்சி என்று சொல்வதற்கோ அதில் என்ன பெருமை கிடக்குது? இல்லை தலித் என்று சொல்வது என்ன பெருமை வருது அதில்? அப்போ இது எங்களை எப்படி சொசைட்டியாக முன்னேற்றும்? ஒரு சமூகம் உளவியலாக எப்படி மேலே வர முடியும்? நான் உயர்ந்தவன் என்ற சிந்தனை இருந்தால் அவன் மேலே வருவான். நான் ரொம்ப தாழ்ந்தவன், எனக்கு எதுவுமே இல்லை, என்னால் முடியும், நான் யார் தெரியுமா அப்படிங்கிற உளவியல் இருந்தால் தானே ஒருத்தனால் சாதிக்க முடியும். ஒருத்தன் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறான். இன்னைக்கு என் உடம்புல எவ்வளோ பலம் இருக்குது தெரியுமா? என்னால் முடியாது, எவனால் முடியும், நான் ஓடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஓடினா தான் ஓட்டப்பந்தயத்தில் ஓட முடியும். என்னால் முடியுமா? நான் ரொம்ப வீக்கானவன் தெரியுமா, என்னால் எப்படி ஓட முடியும் அப்படின்னு சொன்னால் எப்படி ஓட முடியும்? இதுதான் பிரச்சனை. நான் ரொம்ப வீக்கானவன் தெரியுமா, என்னால் எப்படி ஓட முடியும் அப்படின்னு சொன்னால் எப்படி ஓட முடியும்? இதுதான் பிரச்சனை. உளவியல் ரீதியாக எங்கள் மக்கள் வந்து இந்த பட்டியலில் இருப்பதாலேயே நாங்கள் வீழ்ந்து போகிறோம். மற்றவர்கள் எங்களை எள்ளி நகையாடுகிறார்கள். இது இழிவான ஒரு சொல்லாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது சமூகத்தில். அப்போ இதிலிருந்து நாங்கள் வெளியில் வரணும்.